நம்ம தேசம். என்னடா விளையாட்டு இது? ஊனு கத்திக்கிட்டு போலீஸ் தர விளையாட்டு. சித்தப்பா, போலீஸ் நல்லவங்களா திருடங்க நல்லவங்களா சித்தப்பா? இந்த காலத்துல ரெண்டு பேருமே அயோக்கியனுக்கு தான். அத்தா, என்னையா? போலீஸ் நல்லவங்களா திருடங்க நல்லவங்களா அத்தா? உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்க தான் எப்பவுமே நல்லவங்க. ஐயோ, இந்த மாட்டை அவுத்து விட்டது யாரு? ஆய போட்ட சோளத்தெல்லாம் தின்னுடுச்சே. எல்ல முடியா, மாட்டை இழுத்து பிடிச்சு கட்டியா. என்ன ராசு, ஸ்கூலுக்கு போலியா? இன்னைக்கு கணக்கு கிளாஸ் உண்டு, நான் போல. அண்ணி, என்ன சிவகாமி? சத்த இங்க வாங்கல. என்ன தாயி? 2 மெட்டில ஒன்று காணோம். எண்ணெய் தச்சு குளிக்க போறமே, நீங்க தான் கழட்டி வச்சேன். இப்போ ஒன்று காணோம். கீழே எங்கேயாவது விழுந்திருக்கும் பாருமா. இல்லை அண்ணி, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ராசு, இப்படி திரும்பு. திரும்புனா காதுல இருந்து கையெடு. எடு ராசு. பாருங்க நீ, என் மெட்டி எடுத்து காதுல போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு. ராசு, அதை கழட்டி கொடுமா. எனக்கு விளையாட வேணும். இந்த பாரு, மெட்டியில கையில வச்சு விளையாடக்கூடாது. குடியா? திருடங்களா இதான் காதுல போட்டிருப்பாங்க, எனக்கு வேணும். கொடுன்னா ராசு. ராசு நில்லு. ராசு நில்றா. ராசு, ஏய் ராசு குடு. என்னது ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு? என்னடா அது மீசை, காதில் தோடு? தோடு இல்லைங்க, சிவகாமி மெட்டி எடுத்து போட்டுக்கிட்டு தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். கல்யாணமான பொண்ணு காலில் மெட்டி இல்லாம இருந்தா பார்க்க நல்லவா இருக்கும், கொஞ்சம் வாங்கி கொடுங்க. கட்டணவன் சரியா இருந்தா பரவாயில்ல, அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டானே. திருட்டு பைய பொஞ்சாதி. மெட்டி போட்டா என்ன, போடலன்னா என்ன? ஆமாண்ணே, அந்த திருட்டு நாயை தூக்கில் போட்டாலும் போடுவாங்களா?
இப்பதான் கான்ஸ்டபிள் மாணிக்கம் சொல்லிட்டு போனா. அண்ணே, நம்ம சிவகாமிக்கு வேற நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆகிற வேலையை பேசு. தம்பி, என்ன இதெல்லாம்? அண்ணி, என் சிநேகித ராசமாணிக்கத்தை பார்த்தேன். அன்னி நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்பட்டான். ரொம்ப நல்ல பையன், சிவகாமி மேல உசிரியே வச்சிருக்கான். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடலன்றான். என்ன சொல்றீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? சிவகாமிக்கு இன்னொரு கல்யாணமா? நடந்தது ஏன் கல்யாணம் சொல்றீங்க? இனிமே நடந்தாதான் கல்யாணம். நடந்தது அடாவடித்தனம். எதுவா இருந்தாலும் புருஷ கட்டின தாலி கழுத்துல இருக்கும்போது இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறது பாவம் தம்பி. சரி, அது கைட்டு எறிய சொல்லுங்க, குறவ பேசுவான். நீ அண்ணனா போயிட்டேன்னு பாக்குறேன். உனக்கு மானக்குளத்தா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதுக்காக என் வாழ்க்கை இடம் விளையாடுறேன். மாட குளத்த தங்கச்சிக்கு போன வாரமே கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க தம்பி பேசுறதுல கேட்டீங்களா? அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நீங்க வேற புள்ள? சிவகாமி நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? கட்டினவன் திருடன், ஜெயில இருக்கான், அதுவும் தூக்கல போட போறதா பேசிக்கிறாங்க. அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா இவ கதி என்ன? பரவாயில்ல, நான் காலம் பூரா விதவையாவே இருந்துடுறேன். வச்சு சோறு போடுறது யாரு? கட்டையா, என்ன சொல்றதுன்னு இல்ல போ. சிவகாமி, இவங்க பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காத தாய். குளிச்சுட்டு இவ்வளவு நேரம் சும்மா இருக்க கூடாது. போய் தோட்டு புடவெல்லாம் ஈரமா இருக்கு. போ தாய், எழுந்து போ. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு எதை எப்படி பேசுறதுன்னே தெரியறதில்ல. என்னம்மா இது இடம்? இங்கதான் அசோகன் தங்கறது வழக்கம். ரீனா, ரீனா பாரு, ஊமையனோட பொட்டி துணிமணி சாமான் எதுவுமே காணோம். பாத்தியாம்மா, ஊமையனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்போ ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நிச்சயமா எல்லா நகையிலும் அவன் தான் எடுத்துருக்கணும். அவன் ஊரை விட்டுலாம் ஓடி போயிருக்க மாட்டான் அங்கிள். இங்கே தான் எங்கேயா இருப்பான். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. இல்லை அங்கிள், அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இஃப் ஐம் ரைட், அவன் அங்கே தான் இருக்கணும். வாங்க போகலாம்.
இருக்காரு. பாருண்ணா அவனை விடுங்க, நீங்க அவனையே ஒழுக்குறீங்க, விடுங்க. யாருமா இவரு? அவர் டாக்டர் நந்தா, என் சீஃப். என்ன பண்றாரு? ஓ, இவர் அந்த நகைகளை தேடி வந்திருக்காரா? இல்ல இல்ல, அவருடைய தேடலே வேற. வேற என்ன? இந்த கல்வெட்டு சிலைங்க இதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ரீனா, இது யாருமா? இவர் ரத்தாவுடைய மாமா. எங்கடா சொல்றா, எங்கடா வச்சிருக்க? அங்கிள் ப்ளீஸ், அசோகன் ஒண்ணும் பண்ணாதீங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவனை விடுங்கன்றா. என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறாரு? சார், அந்த பொன்பான நகைங்க பத்தி சொல்லியிருந்தேன்ல, அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அதான் இந்த களவாணி போய் திருடிட்டானே. அவனை விடுங்க, விடுங்க அவனை. விடுங்க. அவனை விடுங்க. காலையில இருந்து எங்கடா போன? காலையில இருந்து என்ன? அவன் 2 நாளா இந்த கோயில என் கூட தான் இருந்தான். விடுங்க அவனை. விடுங்க. அவர் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவர் எடுத்திருந்தா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருப்பாரு. இந்த உடைச்ச நாற்காலி, தகர டப்பா இதெல்லாம் எடுத்துட்டு சுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அந்த ஆன முடியாத ஏதாவது வச்சிருக்கணும். ஊருக்குள்ள போய் பார்க்கலாம். ஏம்மா, பொன்பான நகைகள்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னியே, இவ்வளோ நாள் எங்கேம்மா இருந்துச்சு? அசோகன் படுத்திருப்பாரு கம்மா கரையில் சுமத்தாங்கி கல், அங்கே இருக்கிற அந்த கல்தலாணி கீழே இருந்தது. சார், ரத்தாவுடைய பாட்டி ரொம்ப கிளவரா அந்த இடத்த ஒரு விடுகதைக்கு விடையா வச்சிருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு ராஜேந்திரன், இன்னைக்கு அந்த விடுகதைக்கு முழு விடையும் தெரிய வந்தது. ஆனால் நாங்கள் போய் பார்க்கறதுக்குள்ள கொஞ்சம் முன்னாடி எங்களை முந்திக்கிட்டு அதை யாரும் போய் எடுத்திருக்காங்க. ஓ, இவர் தான் ரத்னாவோட பிரதர் ராஜேந்திரனா? ஹலோ. ஹலோ. உங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதா ரத்னா சொன்னாலே, கல்யாணம் ஆயிடுச்சா? அது அவன் கதையை விடுங்க. ஆமாம் அசோகன், என்ன வீடு மாறிட்டீங்களா? பெட்டி படுக்கையோட இந்த கோகைக்கே வந்துட்டீங்க போல இருக்கு. நான் தாம்மா அவனை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குமே நீங்கள் வர சொல்லியிருந்தேன். அது சரி, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை தான் ஊருக்கு போக சொன்னேனே. இல்லைம்மா, எனக்கு இந்த குகையில் இன்னும் நிறைய வேலை இருக்கு. சார், இந்தியாவில் இந்த மாதிரி 1000 குகைங்க இருக்கு. எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க போறீங்களா? இங்க இருக்கிற சிலைங்கள்லாம் யாரோ ஒரு அமெச்சூர் ஸ்கல்ப்டர் பொழுதுபோக்காக பண்ணிருக்கலாமே. இல்லை ரீனா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் இந்த இடத்த பற்றி கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? குறிப்பாக இந்த மலையை பற்றி. கலப்பிரர்கள் காலத்தில் சமண முனிவர்கள்லாம் இங்கே அஸ்ட்ராலஜிக்காக ஒரு ஸ்கூல் நடத்துனாங்களாம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் அவங்களுக்கு பல ஓலைச்சுவடிகளில் கிடைச்சிருக்கான். இல்லைம்மா, இந்த கல்வெட்டுங்க சிலைங்க இதெல்லாம் கண்டிப்பாக அந்த காலத்துல தான் இருக்கணும். தோ இது பார், இந்த கல்வெட்டு இது கூட வருங்காலத்தை பற்றினதாக தான் இருக்கும். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஜோசியம் அது இதெல்லாம் சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம் சார். அப்படியே அது உண்மையா இருந்தாலும் எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் போர் அடிக்கும். நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்களை இதுல எல்லாம் இறங்க விட மாட்டேன்னு நான் ஆண்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். எப்படி இது எல்லாத்தையும் என்னால் எப்படி இக்னோர் பண்ணிட்டு? இது பார், இது பார், இது பார், என் படம், இங்கே என் சிலை, அடியில் என் பேரு. இது பார், இதே குகையில் உன் சிலை இருந்தால் நீ என்ன பண்ணியிருப்ப? எல்லாத்தையும் விட்டு போயிருப்பியா? சரி, அதெல்லாம் விடு. நான் உனக்கு காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த வாழ் தோ அதான் இதனோட உருவத்தை இங்க இது பார் செதுக்கிருக்காங்க பார். அதுல பொறிச்சிருந்த ஒவ்வொரு எழுத்தையும் இங்க செதுக்கிருக்காங்க பார். இதுக்கு என்னமா சொல்ற? ஏமா என்ன சுத்தியே இப்படி என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இதுல இருந்து வெளியே வரணும்னு தான் ஆசை. ஆனா எனக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணி அந்த டெட்டால் வாசனை இதெல்லாம் போகணுன்னு தாமா இருக்கு. டியூட்டியை முடிச்சுட்டு பத்மாவோட பீச்சு, சர்க்கஸ், சினிமா எங்கேயாவது போகணும். இப்படி திருப்பி பழைய நந்தா ஆகணும்னு தாம்மா நான் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் இந்த ரிசர்ச் இதெல்லாம். நீ என்ன கொஞ்சம் ரீனா வேண்டாமா, அந்த கத்தியை எடுக்காதுமா. இந்த
கத்தியை வெளியே எடுக்கிறப்பல ஏதாவது ரத்த காயம் படுது. சார் அப்படின்னு ஒண்ணும் ஆகாது இல்ல சார். வேண்டாமா. பரவாயில்ல நீங்க விஷ பரீட்சை வேண்டாமா வேண்டாம். பரவாயில்ல சார் நீங்க அட கொடுமா. அந்த வாளை எப்போ எடுத்தாலும் ரத்த காயப்படுதுன்னு சொன்னேனே, இப்பாவது நம்புறியா? இல்ல சார், நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். நீ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இதாம்மா நடந்திருக்கும். அந்த வாளில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு. சார் ப்ளீஸ், உங்களை இங்கிருந்து போக சொன்னல, ஏன் போல? முடியல ரீனா. இது பார், இது பார், அந்த கல்வெட்டில் எவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? சார் முதல்ல ஒரு நோட் புக், இப்போ கல்வெட்டு, இதெல்லாம் வேண்டாம் சார், நீங்க போங்க. ஏய் அந்த கிழவி நகையில எங்கடா? எங்க அந்த கிழவி நகை? இல்லண்ணே நீ எடுத்தியா? இல்லண்ணே எனக்கு தெரியாது. டேய் எங்கடா அந்த நகை இல்ல? எங்கயா? அந்த கிழவி நகையில எங்க? எந்த நகைண்ணே? ச்சே, ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியலையாமா? ஒரு பய விடாம விசாரிச்சு பார்த்துட்டேன். அது போட்டும் விடு பிரம்மா. 30 வருஷமா தேடிக்கிட்டு இருந்த பொன்பான நகைங்க எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். அட வயிற்றுச்சல கலப்பாதீங்க ராவத்ரா. இத்தனை வருஷமா அலைஞ்சது நானு, இப்ப எவனை அடிச்சுக்கிட்டு போயிட்டான்ல. கோவப்படாதீங்க அங்கிள், இங்கே தான் நம்ம ஒன்று யோசிச்சாகணும். நகைக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதோ உடனே நம்ம போய் பார்த்தோம். அதுக்குள்ள அது யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா அந்த நகைக்கு எங்க இருக்குன்னு நமக்கு முன்னாடியே யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இல்லை நம்மளை யாரோ க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கணும். குறிப்பாக ராஜேந்திரனை யாராவது வாட்ச் பண்ணியிருக்கணும். ஏன் ராஜேந்திரன், அந்த விடுகதைக்கு விட தெரிஞ்சதும் வீட்டில் யார்கிட்டயா சொன்னியா? இல்லை ரீனா, முதல்ல உன்கிட்ட தான் சொன்னேன். ஏன்? இல்லை, நீ யார்கிட்டயா சொல்லியிருந்தா அவங்க நமக்கு முன்னாடியே போய் அந்த நகைகளை எடுத்துருக்கலாம். அதான் கேட்டேன். என்னம்மா இது? எவனோ ஒருத்த அடிச்சுக்கிட்டு போறதுக்கா நாம இவ்வளவு கஷ்டப்பட்டான்? கண்டிப்பா அந்த வாத்தியா அந்த எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். இல்லை அங்கிள், வாத்தியாரா இருக்க சான்ஸே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அட போமா, நான் யார் மேல எல்லாம் சந்தேகப்படுறனோ நீ அவங்கள எல்லாம் இல்லைங்கிற. அந்த வாத்தியார் இல்ல, டாக்டர் இல்ல, இந்த ஊமையனு இல்ல, அந்த ஆனமுடியானு இல்ல, நீயும் இல்ல, நானும் இல்ல, இந்த ராசு இல்ல. மணி பொருள் விநியோகமும் பின்ன வேற யாரும் எடுத்திருப்பாங்க? கருப்பு கருப்பசாமி. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா கருப்பசாமி தான் எடுத்துருக்கணும். என்ன டாக்டர் விளையாடுறீங்களா? எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? அது உங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் முழுசா தெரிஞ்சது 2 பேருக்கு. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று அந்த ஆண்டவனுக்கு. அதான் சொன்னேன். என்ன சார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க? அங்கிள் கேட்டிங்களா கதைய? இல்லம்மா, அவர் சொல்றதுலயே ஒரு அர்த்தம் இருக்கும்னு தோணுது. என்ன அங்கிள் திடீர்னு பெல்ட் அடிக்கிறீங்க? கருப்பு தான் எடுத்திருக்கோம். ஆமா ரீனா, கருப்பு விஷயமே அப்படிதான், எதுவுமே புரியாது. ராஜேந்திரன் நீ சும்மாரு, குழப்பாத. கருப்பு எதுக்காக எடுக்கணும்? அது என்னது? அது நாம கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் போய் எடுக்கணுமா? இத்தனை நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தது? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சதும் அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கலாம் இல்லையா? அதான் ஏன்னு கேக்குறேன். கருப்புக்கு என்ன நம்ம மேல பயமா? இல்ல ராஜேந்திரன் பாட்டி மாதிரி நகைங்க மேல ஆசை வந்துருச்சா எடுத்து வச்சுக்கிறதுக்கு? விநியோகம் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கலாம்ல. விநியோகம் பண்றதுக்கா? ஆமா ரீனா, இந்த நகைகளை எல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு நேரம் வந்துருச்சோ என்னமோ. நான் செய்யணும்னு நினைச்சத கருப்புசாமி செஞ்ச சரிதான். சாமியோ இல்ல பூதமோ இல்ல, கருப்புங்கிறதே ஒரு மனுஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் எடுத்திருக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நான் சொல்றேன். அப்போ நீங்க எல்லாரும் உங்க ஒப்பீனியனை மாத்திக்குவீங்க.